இந்த கருங்குயில் யாருக்காக காத்திருக்கிறது? தன் சோடி குயிலுக்காக. ஏ லூசு, உனக்கா நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்ன மாமா, என் வீட்டுக்காரர் வெளியே போனோன்னு தானே நான் வர முடியும். சரி, இதுவே கடைசியா வச்சுக்க. இனிமேல் என்ன காக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒத்த ஓட்டு நீதான். அதுவும் கள்ள ஓட்டு இல்ல. கள்ள ஓட்டு இல்லாம அரசியல்வாதிங்க ஜெயிக்க முடியுமா? ஆமா மாமா, அரசியல்வாதிங்களே எந்த சின்னத்துல நிக்க போற? வெடிஞ்சு எந்திரிச்சா பெண்கள் குடத்தை தூக்கிட்டு எங்க போவாங்க? அந்த கைப்பம்பு தான் நம்ம சின்னம். நீ பக்கத்துல இருக்கும் போது நான் கிள்ளிட்டே இருப்படா. எங்க போற? சொன்னா கேளு. வாழைப்பழ சைஸ் இருந்துகிட்டு வழக்கா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வாழைப்பழ தர தக்காளிக்காரன் கொடுத்து காசை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வருவாங்க. போட்டா போடா. ஏண்டா என்னாச்சு? கால்ல மிதிச்சுட்டாடா. ஆமா ஆமா, இன்னைக்கு நான் ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் எனக்கு வாங்கி தருவியா மாமா? இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? சந்தையே நம்ம இடத்துல ஆண்டா நடக்குது. என் மாப்பிள்ள ஆசைப்படுறத சூண்டி விட்டு வாங்கி கொடுக்குறேன். டேய், மாப்பிள்ள கேக்குறத கொடுக்கணும், இல்லைன்னா சந்தைக்குள்ள எவனும் கடையே போட முடியாது. ஆமா, இவனை முதல்ல வரட்டு. டேய் போட. 15 ரூபாய் வாங்குற இடத்துல ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை? ஆள் மூஞ்சியா போட. போட போட. அம்மா அம்மா, ஆட வேணுமாமா? டேய், அது எதுக்குடா? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறதுடா. எனக்கு அது வேணுங்கிறான்ல. ஐயே, உன் டேஸ்ட் என்னடா அப்படி இருக்கு? கொண்டா இந்தா. என்ன கிளவி, மேக்கப் அதிகமா இருக்கு பாரு. என் புருஷன் சொல்லிடுவேன். ஏண்டா மாப்பிள்ள, இந்த கிளவி புருஷன் சொல்லிடுவாளோ? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. வா மாமா. தக்காளி பழுத்திருச்சு, தங்கமே மனசு இன்னும் பழுக்கலியே. என்ன பாட்டி, போன வாட்டியே வாங்கி தரேன்னு சொன்னில்ல. என்னது? என்ன நடக்குதுங்க? மானத்தை வாங்குறியே. எனக்கும் அது வேணும். அது எதுக்குடா உனக்கு? ஏண்டி கிழவி, உனக்கு இந்த வயசுல இது கேக்குதோ? இது என் புருஷனை பத்தி எனக்கெல்லாம் தெரியும். அப்பா நல்ல ரசிகதா இருப்பானோ? நம்ம பண்றதெல்லாம் பண்றானே. எப்படி வெளுத்து வாங்குறான்? வாடா 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 வாடா. டேய், இது என்னடா உடம்பா மலையாடா? என்னடா எவ்வளவு துணி தலையாடிக்கிட்டு இருக்க? இங்க வர இதெல்லாம் நம்மளுக்கு. டேய் பாவாடா, உன்கிட்ட நான் என்ன விட முடியாது. 10 மாவோடவே போடுவேன். உனக்கு சரியான ஆளு அந்த மலதே, அவனோட போட்டுக்க. ஐயோ, இங்க ஏன்டா வர்றீங்க? நானே ஒளிஞ்சிட்டு எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ணன் கிட்ட வச்சுக்க சொன்னேன்ல. அண்ணா வரண்ணா. அண்ணா வீட்டுல கேட்ட சொல்லுங்கண்ணா. நல்ல வேலை சேகர் சேதாரம் இல்லாம தப்பிச்சான். ஓடுங்கடா. புத்தி இருக்காடா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொன்ன சண்டை வேணாம்னு சொன்ன கேட்டியா? வெறும் 20 ரூபா பிரச்சனைடா. பேசியே தீர்த்து இருக்கலாம். இப்ப பாத்தியா நீ பண்ண காரியத்தை? 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். யார் கொடுப்பா? உங்க அப்பா தான் கொடுக்கணும். எங்க அப்பா?
கங்கா வா போலாம், வாமா போலாம். மாமா மாமா என்னடா? வழக்கமா நாம தப்பு பண்ணுவோம். ஆமா. அது தெரிஞ்ச அப்பா நம்மள அடிப்பாரு. ஆனா இந்த தடவை அதுக்குள்ள தகவல் வந்திருக்காது மாமா. அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா விட்டுருவார்ல. மாப்பிள்ள புது ஐடியாவா இருக்குடா. மாமே எத்தனை சிவாஜி படம் பார்த்திருக்கே. உள்ள போய் என் ஆக்டிங் என்னுடைய ப்ரிபாஸ்மெண்ட்டை பார்த்து உங்க ஒப்ப அப்படியே அழுத்து நிக்க போறான்டா. போயிட்டு வெற்றியோட திரும்பி வரட்டுமா? வெற்றி அது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடா பொண்ணு நீ வேகமா வர்ற? ஒண்ணுமில்ல மச்சான், சந்தைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன சண்டையாயி போச்சு. சண்டையா? ஆமா மச்சான், நம்ம ஊரு கரப்பையில வெளியூர் கரப்பையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? எப்படா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இறங்கி பயவலையில பூட்டுன்னு பூட்டுன துண்டக்கானா துணிய கணாம்னு ஓடி போயிட்டாங்க. வெற்றி நமக்குதே. என்ன சண்டை ஓட்டதுனால சந்தைக்குள்ள உள்ள பொருள் ஃபுல்லா கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சு. 2 லட்சம் ரூபாய் வைக்கிற? 2 லட்சம் ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு பீச்சாங்களுக்கு சம. தூக்கிறீங்க மச்சான். அப்படியே நீங்க சண்டை போடாம வேற யாரா போடணும் அப்படின்னு தோல்ல தட்டி உள்ள போடாத அனுப்புனீங்கன்னா மனசும் குளிர்ந்துரு. சண்டை ஓட்டதுனால வவுறு காருன்னு பசிக்குது மச்ச. 4 சட்டி கஞ்சிய நறுக்குன்னு அடிச்சிருவேன். இங்க வாங்க, கெட்டிக்கார பசங்க அவங்க பின்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா? சரி சரி, நீ போ. முன்னாடி அவன் வந்தவன சேர்ந்து சாப்பிடலாம். மச்சானுக்குள்ள மனசு மாதிரி வருமா? வாரி மச்சான், வாரி மச்சான். ஐயோ ஆத்தா அப்பா, ஐயோ அப்பா வலிக்குது மச்சான். வேறடா மச்சான், விட்டுங்க மச்சான், வலிக்குது மச்சான். அத்தாடி ஐயோ சண்டை போடா. நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உன்னோட சேர்ந்து சுத்துறானா அந்த பயல வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போடா ஓடு. வீரன்சாமி பாப்பா. எவ்வளோ நாளைக்கு தான் சுருட்டை வச்சு ஏமாத்துவாங்க வீரனார? ஏன் ஒரு ஃபில்டரோ 555 வச்சு ஆவாதா? ஆப்ல ஆப்ல பசிக்குது, பசிக்குது. இந்த அப்படி புடி. இப்படி குடுறா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள ஒப்பனுக்கு வெறும் 30 ஏக்கர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 300 ஏக்கர் இருக்குன்னா யாருனால? எங்க அம்மா வந்த ராசி. அப்படி போட்டேன்னா எல்லாம் உன் மாமே வந்த ராசியால. மாமனை கோவப்படுத்தி பார்க்காதீடா, குடும்பம் அழிஞ்சுவோம். விடு மாமா, வேக வச்சு சாப்பிடுற வேலையை பாப்போம். பத்த வச்சுட்டுல இரு. இங்க கொண்டா. கடலையை எப்படி சுடுறதுன்னு ஒரு கலையே இருக்குடா. இப்படி சுட்டுக்கிட்டு இருக்க, மாமே எப்படி சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. கலகலன்னு காயிறான் பாரு. வெந்திருக்குமா மாமா? வேகும்டா, இருடா. இப்ப சாப்பிடலாம்டா. ஐயோ வைக்க போற பத்திச்சு மாமா. தேர் எடுத்து போவா ஓடியா. போதுமா? ஐயா ஐயா, என்னடா களத்துமட்டில் வைக்க போற பத்தி எரியுதுங்க ஐயா. என்னடா சொல்றீங்க? ஏய் ஓடுங்கடா, ஓடி போய் அடிங்கடா, எல்லாரும் கூப்பிடுங்கடா. என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அங்க வைக்க போற எரிதான், போங்கடா. கொளுத்துனதே மாமா தானே. பொழுதனைக்கு மாமன் கூட சுத்தினாலும் ஒப்ப புத்தி தான்டா உனக்கு இருக்கு. கரெக்டா போட்டு விடுற. என்னடா சொல்றீங்க? அட இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. வேணுக்கு நான் செஞ்சாக பசியில இன்னைக்கு கள்ளச்செடியை பறிச்சு சுட்டோம். அது காத்துல புடிச்சு அப்படி வைக்க போற பத்திக்கிருச்சு. விடுவியா இத போய் பெருசா பேசிக்கிட்டு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இங்க இல்ல? நீங்க ராஜா மாதிரி வாழலாம். அந்த மனுஷனுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நீங்களாவது அவர் சொல்றத கேட்டு புரிஞ்சு நடந்து கூடாது? அவர் ஏதாவது வேலை சொன்னா செய்யுங்கடா. மா, அவர் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருமா. இப்ப நீ ஏதாவது வேலை சொல்லு செய்யற. இதோ இந்த ரசம் எடுத்து ஊத்துட்டுமா, இல்ல இந்த சாப்பாடு போட்டுமா?